நம்ம இப்போ பச்சை பயிறு போட்டு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. தோலோடு இருக்கிறதுனால இந்த பச்சை பயிறு நல்லா ஜீரணமாகும். நம்ம பச்சரிசியும் பச்சை பயிரும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ 1/2 டம்ளர் பச்சரிசியும் 1/2 டம்ளர் பச்சை பயிரும் எடுத்துட்டுருக்கேன். இப்போ அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூனோ இல்லை 1/2 டீஸ்பூனோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்க பொருள் அது மொத்தமாக அளந்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. எந்தில் அளந்தாலும் அதில் 4 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போது கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் தண்ணி பத்தலை நம்ம வெந்ததுக்கப்புறம் அப்படின்னா தனியாக வெந்நீர் விட்டு கொதிக்க விட்டு சேர்த்து தளர்த்திக்கலாம். நம்ம இப்போ இதை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம், நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வெந்துடுத்து அரிசி பருப்பும். இப்போ ஒரு கடாயில் நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டு 1 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த அரிசியும் பச்சை பயிரும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இப்படியே விட்டுடலாம். தளர்த்திக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் வெந்நீர் போட்டு அதில் விட்டு கலந்து தளர்த்திக்கலாம். நல்லா கொதிக்கிற வெந்நீர் தான் விடணும். பொங்கல் ரெடியாக எடுத்து நம்ம இப்போ அதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இதுக்கு நீங்கள் சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி என்ன வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நான் இந்த பொங்கலுக்கு கத்திரிக்காய் கொத்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.